இதுதான் என்னோட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் லைக் இந்த மாதிரி எக் பிளான்ட் ஃப்ரை பண்ணுற தவா. ஸோ இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். லிங்க் கிடச்சா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து போடுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த கரண்டி எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் குவிக் அண்ட் ஈஸியாக இந்த எக் பிளான்ட் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெறும் 2 ஸ்டெப் தான். இதை தின் ஸ்லைசஸ் போட்டு கட் பண்ணி ஒரு சூப்பரான மசாலா இதில் தடவி ஒரு ரெசிபி காமிக்க போகிறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம், சாம்பார், தயிர் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க டிஷ்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக் பிளான்ட்டை நல்லா அழகாக தின் ஸ்லைசஸ் போடுங்க. ரொம்ப தின்னாக போட்டுறாதீங்க, திருப்பி போடுறப்போ உடஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு திக்காக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக தின் ஸ்லைசஸாக, ரொம்ப தின் வேணாங்க. ஸோ ஓரளவுக்கு தின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் மெலிஸ் வேணும்னா கூட மெலிஸ் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் பவுலில் நம்ம தேவையான அளவு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோமே அதே பேட்டர்ன் தாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம நல்லா தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் வந்து இதில் வந்து நிறைய தண்ணி கண்டென்ட் வந்து இழுக்கும் இந்த எக் பிளான்ட்டில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நீ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உப்பு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இந்த எக் பிளான்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம தவாவில் டைரெக்டாக எடுத்து வச்சிடணும். ஸோ இதுதான் என்னோட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் லைக் இந்த மாதிரி எக் பிளான்ட் ஃப்ரை பண்ணுற தவா. நீங்கள் ரெகுலராக தோசை தவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் இங்கே யூஎஸில் வாங்கினேன். நான் லிங்க் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அமேசானில். ஏன்னா நிறைய பேர் நான் எப்போ குக் பண்ணாலும் கேட்பாங்க, சிஸ்டர் இது எங்கே வாங்கினீங்க, இது லிங்க் போடுங்க அப்படின்னு. பட் இந்த தவாவை நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 2-way தவா. ஸோ இந்த சைட் ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த சைட் நீங்கள் தந்தூரி கிரில், வேறு ஏதாவது எனிதிங் லைக் வாழைக்காய் ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக படும். இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே இதில் வந்து சமமாக வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் இப்போ தவா ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லைங்க. நம்ம நார்மலாக டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்ம மீன் ஃப்ரைலாம் எப்படி தவாவில் பண்ணுவோம், தோசை தவாவில், அந்த மாதிரி நீங்கள் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டால் போதும். இந்த டிஷ் ரொம்ப ஹெல்த்தி கூடங்க. நீங்கள் டயட்லலாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ ஓகே, பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது எப்படி குக் பண்ணோன்னா நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரியே பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி விட்டோம், அதுக்குள்ளே வந்து அந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது அதிகமாக தண்ணி இழுக்குங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக அது வந்து பிளாக் ஆகிடும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இது ஃப்ளிப் பண்ணி போடுறேன். ஸோ இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். லிங்க் கிடச்சா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து போடுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த கரண்டி எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது இருந்தால் தோசைக்கு நல்லா இருக்கும்ல சிஸ்டர்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த சைட் 3 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வச்சோம், அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிட்டோம். இப்போ ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான். இந்த சைடு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நான்ஸ்டிக் கிடையாதுங்க, அதனால தான் சுரண்டுறேன். என்னங்க சிஸ்டர் நான்ஸ்டிக்கில் எப்படி சுரண்டுறீங்களேன்னு நினைக்க போகிறீங்க. இது நான்ஸ்டிக்கே கிடையாது. இது ஆல்மோஸ்ட் ஒரு இரும்பு தவா மாதிரி, ரொம்ப லைட் வெயிட் இரும்பு தவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஸோ இது குக் ஆகிடுச்சான்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம சூடு, வாசனை செம்மையாக இருக்குது. இது நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா 3 வீட்டுக்கு வந்து வாசனை தூக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்க்க வெஜ்ஜு தான், பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது, நிஜமாக சூப்பராக இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ரெசிபியை பண்ணிடுவோம். தயிர் சாதம், ரசத்துக்கு, சாம்பாருக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த எக் பிளான்ட் நிறையவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அழகான குவிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on the next video. Bye.